வணக்கம், இது சாட்டு தசீஃப். நான் தேவா பாஸ்கர். வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமீபத்தில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்திலாம் போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோஸ்லாம் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாச்சு. அந்த இடத்துல தான் பிரியங்கா காந்தி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை தெரிவிச்சிருந்தாங்க. பாஜக இந்த தேர்தலில் என்னுடைய கணிப்பு அப்படின்றது பாஜக 150 200 இடம் தான் வரும். அவங்க விடுற அந்த பீலா 400 சீட்டு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதிகபட்சம் 150 200 சீட் வாங்குவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. எப்போ அது நடக்கும் அப்படின்னா, இவிஎம்மை டேம்பர் பண்ணனா, இவிஎம் மேல உங்களுக்கு ஒரு பவர் இல்லை, ஹோல்டு இல்லை அப்படின்னா அவங்களால இவ்வளவுதான் செக்யூர் பண்ண முடியும். ஹானஸ்டா அவங்க தேர்தல் சந்திச்சாங்கன்னா அவங்க 150 அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய இடங்களை தான் அவங்களால பிடிக்க முடியும். இவிஎம்மை டேம்பர் பண்ணலாம் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. இது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு. இப்போ இந்த இவிஎம் டேம்பரிங், இவிஎம் நாங்கள் நம்மள இவிஎம் திரும்ப பேலட் பேப்பருக்கு போலான்ற மாதிரியான விவாதம்லாம் தொடர்ச்சியாக நடக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ பிரியங்கா காந்தியை சொன்னதை இன்னைக்கு வந்து தீர்ப்போட நான் ஒப்பிட விரும்புகிறேன். இன்னைக்கு தீர்ப்பு வெளியாகி இருக்கு. விவிபேட்டை வந்து முழுமையாக 100% கவுண்ட் பண்ண முடியாதுன்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த தீர்ப்பை? பொதுவாக இந்த வழக்கு போகும்பொழுதே நம்ம ஒரு வழக்கை பத்தி சொல்லிடலாம். இது என்ன தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீதிபதிகளினுடைய அந்த அவங்க கொடுக்குற சைன், அவங்க எழுப்பக்கூடிய கேள்வி, இதையெல்லாம் பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு நமக்கு புரியும். அதே போல இன்னைக்கு வழக்கு தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்குது. ஆண்டு கணக்கில் நடந்தது, அது வேற விஷயம். கரெக்டா எலெக்ஷன் டைம்ல தான் மீண்டும் வந்து இதை எடுத்து விசாரிக்கிறாங்க. இவ்வளவு வேகமா இந்த கேள்வியே எல்லா முன்னாடியும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த வழக்கு விசாரிக்கும் பொழுது அவங்க எழுப்பின ரொம்ப முக்கியமான கேள்வி, வழக்கு தொடர்ந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ், ஆமா அது மாதிரியான இது மாதிரி முக்கியமாக பொதுநல வழக்குகளை தொடரக்கூடிய ஒரு என்ஜிஓ அவங்க உட்பட இன்னும் பலரும் வந்து இந்த வழக்கை தொடர்ந்தாங்க. அப்ப அவங்க எழுப்பின விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்களா, இந்த டெக்னாலஜி அப்படின்றது வெளிப்படையாக இல்லை அப்படின்னு. இன்னொரு விஷயம் அவங்க சொன்னாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். வளர்ந்த நாடுகளையே, தொழில்நுட்ப ரீதியாக வளர்ந்த நாடுகளையே இன்னைக்கு இந்த டெக்னாலஜியை நம்பாம அவங்க என்ன பண்றாங்க, பேலட் பேப்பர்ல போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சொல்லும்போது நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவினுடைய தொழில்நுட்பத்தை நீங்க மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு, அவங்க வளர்ந்த நாடுகள் அவங்களே நம்பல, நாம இதை நம்புறோம் அப்படின்ற போது, ஏன் அந்த தொழில்நுட்பத்தோட நம்ம தொழில்நுட்பம் உயர்ந்ததாக நீங்க ஏன் யோசிக்க கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம், இதை டேம்பர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நீதிபதிகளே ஒரு கட்டத்துல சொல்றாங்க. அதாவது மனித தலையீடு இல்லாமல் அந்த மெஷின்ல இருக்கக்கூடிய இதை, அதுல இருக்கக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலரை யாராலும் எதுவும் டேம்பர் பண்ண முடியாது மனித தலையீடு இல்லாம. ஆனா இதுல மனித தலையீடு த்ரூ அவுட் இருக்குல்ல, தயாரிப்பு தொடங்கி அதுல வந்து யார் உருவாக்குறாங்கன்றதுல இருந்தே அவ்வளவு சந்தேகங்கள் இருக்குது. அவ்வளவு சந்தேகங்கள் இருக்கும் பொழுது இந்த ஒரு கருத்தை சொன்னாங்க. அப்போ எல்லாரும் எதிர்பார்த்தது. அப்புறமா 18ஆம் தேதி இந்த வழக்கோட விசாரணையை ஒத்தி வைக்கிறாங்க. தீர்ப்பு என்னைக்கு வேணா வரலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி மீண்டும் வந்து எனக்கு டவுட் இருக்குன்னு, இது நடக்கவே நடக்காது. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை ஒத்தி வச்சிருச்சுன்னா முழுமையாக விசாரணை நடத்தி முடிச்சுட்டாங்க, அவங்களோட டவுட் எல்லாரும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே யோசிப்பாங்க தீர்ப்பு வரும் பண்ணிருப்பாங்க, 2 நாள்ல வந்துடும் அப்படின்ட்டு. தீர்ப்பு வரும்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது 2 நாளைக்கு முன்னாடி திடீர்னு வந்து மீண்டும் வந்து எங்களுக்கு சில டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கேள்வியை கேட்டாங்க. அந்த 5 கேள்வி ஏற்கனவே கேட்டப்பட்ட கேள்விதான். அதுல அது வந்து ஒண்ணு கேட்கப்பட்ட கேள்வி, 2வது இந்த கேள்வியை கூட கேட்காமல நீங்க வந்து ஜட்மெண்ட்டை ஒத்தி வச்சீங்க அப்படின்னு நம்மளுக்கு சந்தேகம் எழக்கூடிய கேள்விகள். இந்த 3 யூனிட்டும் தனித்தனி கண்ட்ரோல் யூனிட் இருக்குதா? அதாவது பொதுவா வந்து இவிஎம் சொன்னா 3 இருக்கு, பேலட் யூனிட் 1, கண்ட்ரோல் யூனிட் 1, அப்புறம் விவிபிஏடி. இது 3க்கும் தனித்தனியா மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குதா? இந்த கேள்வியை தொடக்கத்திலே நீங்க கேட்கட்டுங்களா இந்த கேள்வியை. அப்புறம் இது 3ஐயும் ஒன்னா சேர்த்து சீல் பண்ணுவீங்களா? இதெல்லாம் கேள்வி. இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு அதற்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பதில் சொல்லி, அதற்கு பிறகு மீண்டும் வந்து இந்த தேர்தல் வழக்கை ஒத்தி வச்சு, அதுக்கு பிறகு இன்னைக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுதான் சரின்னு ப்ரோபோஸ் பண்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் அடிச்சு சொல்றாங்க, இதை எதுவுமே பண்ண முடியாதுங்க. நீங்க மறுபடியும் ஹேக்கிங்னு சொல்றாங்க. ஹேக்கிங்கை பத்தி யாருமே பேசவே இல்லைங்க. இது ஹேக் பண்றது விஷயமே கிடையவே கிடையாது. இப்ப இன்னொரு யோசி, இதே மாதிரியாக நம்ம மறுபடியும் அந்த வளர்ந்த நாடுகள் விஷயத்த ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இன்னைக்கு அமெரிக்காவோட தொழில்நுட்பத்தை பெருசா யூஸ் பண்ணக்கூடிய, ஜெர்மனியோட தொழில்நுட்பத்தை பெருசா பயன்படுத்தக்கூடிய வேற நாடுகள் ஏதாவது இருக்குதா? அவர்கள் பல்வேறு துறைகள்ல பெரிய அளவுக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, பெரிய அளவுக்கு என்ன சொல்றது, தொழில் புரட்சியினோட 5வது கட்டத்தை அடைஞ்சிட்டோம். அப்போ அப்படிப்பட்ட நாடுகளே இன்னைக்கு வந்து பேலட் பேப்பர் அப்படின்ற ஒரு விஷயத்துல இன்னும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70% அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா பேலட் பேப்பர். அதுக்கு பிறகு 27% தான் செமி டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. 3% தான் டோட்டலான டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஓட்டிங் அப்படின்றது அமெரிக்காவில் நடக்குது. அமெரிக்காவை தெரிவிக்கும் அது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் சென்ட்ரலைஸ்டாக ஒரு விஷயத்தை அங்கே செய்ய முடியாது. மாகாணங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது 70% மாகாணங்கள் இன்னும் முழுக்க பேலட் பேப்பர் தான். எல்லாமே வந்து மேனுவலாக நடக்குது அங்கே.
எலெக்ஷன். அப்போ அதை நம்ம யோசிச்சு பாரு, அந்த ஒட்டுமொத்த எலெக்ஷன் அங்க நடக்கிற எல்லா எலெக்ஷனுமே அப்படிதான் நடக்குது. ஏன் நம்ம வந்து இந்த இவிஎம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? சரி, ஓகே, நாங்க அந்த விஷயத்துக்கு கூட வந்துடுறோம். ஹேக் பண்ண முடியாது, யாருமே சொல்லல ஹேக் பண்ண முடியாது. பட் நீங்க சொல்றீங்களே, நீதிமன்றமே சொல்லுது மனித தலையீடு இல்லாமல் அதை எதுவும் பண்ண முடியாது. அப்ப மனித தலையீடு எல்லா ப்ராசஸ்லயும் இருக்குது. அந்த இவிஎம் தயாரிப்பது தொடங்கி, தயாரிக்கிறது யாரு? 2 பொதுத்துறை நிறுவனங்கள் தயாரிக்கிறாங்க. ரெண்டுமே 2 மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள். அப்புறம் அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் தயாரித்து அது யார்கிட்ட ஒப்படைக்கப்படுது? எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒப்படைக்கப்படுது. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது? அதை வந்து அதுல சிம்பிள் ஏத்துறது தொடங்கி, அதுக்கு பிறகு தேர்தல் நடக்கிறது தொடங்கி என்றது வரைக்கும் அவங்க கையில இருக்கு. இப்போ மனித தலையீடு அப்படின்றது தொடர்ந்து அதுல இருந்துகிட்டே இருக்கு. இந்த ப்ராசஸை பற்றி எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க. இந்த ப்ராசஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து டேம்பர் பண்ணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? மனித தலையீடு இருக்குல்ல, இந்த கேள்வி இருக்குல்ல, மனித தலையீடு. அப்ப டேம்பர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று சொன்ன, எல்லா 3 யூனிட்லயும் மைக்ரோ கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்குது. அதுதான் அந்த யூனிட்டை கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப அந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர், அது வந்து எழுதப்பட்ட சாஃப்ட்வேர், பர்ன் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேர், ஒன் டைம் தான் அது. இவங்க சொல்றாங்க, ஆக்சுவலா எலெக்ஷன் கமிஷன் சொல்றது என்னன்னா, ஒன் டைம் தான் எழுத முடியும். அந்த சாஃப்ட்வேரை மாற்றணும் அப்படின்னா அந்த மைக்ரோ கண்ட்ரோலரை தூக்கி போட்டுட்டு இன்னொரு மைக்ரோ கண்ட்ரோலரை நீங்க ஃபிக்ஸ் பண்ணாதான் நீங்க சாஃப்ட்வேரை மாற்ற முடியும். ஒன் டைம் தான் அதை எழுத முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதை தூக்கி போட்டுட்டு இன்னொன்னு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் சந்தேகத்தை எழுப்பக்கூடிய நபர்கள், நாங்க அதுக்குள்ளெல்லாம் போகவே விரும்பலங்க, விடுங்க, நீங்க சொல்றது மாதிரி அது ஒன் டைம் தான் எழுத முடியும், யாராலையும் மாற்ற முடியாது, இதெல்லாம் வச்சுக்கிறோம். ஆனா இந்த இடத்துல அவங்க ஒண்ணு சொல்றாங்க, இந்த இதை ஏத்துறீங்கல்ல, நீங்க சிம்பிளை ஏத்துறீங்களா, அதுக்கு ஒரு தனி யூனிட் வச்சிருக்காங்க, சிம்பிளை ஏத்துற யூனிட். அந்த சமயத்துல அதை டேம்பர் பண்ணப்படுவதற்கான வாய்ப்பும் கூட இருக்குது அப்படின்றாங்க. அததான் வந்து பொன்ராஜ் போன்ற நபர்கள்லாம் வந்து தொடர்ந்து சொல்றாங்க, இந்த டைம்ல அது டேம்பர் பண்ணப்படுவதற்கான வாய்ப்பு. சிம்பிள் ஏத்துற யூனிட்னா நம்ம ஒரு சிம்பிளுக்கு, எந்த சிம்பிளுக்கு வாக்கு? ஆமா, எந்த சிம்பிள். இப்போ இவிஎம் வந்து ஒரு பிளாங்கா தான் இருக்கும். அதுல போட்டியிடக்கூடிய இந்த தொகுதிக்கு இந்த இவிஎம் போதுன்னா அந்த தொகுதியில யார் யார் போட்டிடுறா, அவங்களோட சிம்பிள் என்ன அப்படின்றத பொதுவா வந்து அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி, அப்புறம் எல்லா கட்சியினுடைய பிரதிநிதிகள் இவங்க முன்னாடி வந்து சிம்பிளை ஃபீட் பண்ணுவாங்க. அந்த சிம்பிள் ஃபீட் பண்ற ப்ராசஸ் வந்து ஒரு என்ஜினியர் வந்து பண்ணுவாரு. அவர் இசிஐ வந்து என்ன சொந்தமா இன்ஜினியரா வச்சிருக்காங்க, அவங்களும் வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனத்துல இருந்தோ இல்ல ஒரு தனியார் நிறுவனத்துல இருந்து யாரையோ ஒரு என்ஜினியரை கூப்பிட்டு வச்சு ஃபீட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் நடக்கும் பொழுதும் கூட அதை டேம்பர் பண்ணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த சந்தேகத்தை எழுதக்கூடிய நபர்கள் எல்லாம். ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் பார்த்தேன், நான் இவிஎம் வந்து ஆதரிக்கலாமா, ஆதரிக்க கூடாதா, சந்தேகப்படலாமா, சந்தேகம்லாம் இருக்கலாமா, இருக்கக்கூடாதான்ற மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் அப்படின்றது, பாஜக ஒரு விஷயத்தை ஆதரிக்குதுன்னா நிச்சயமா சந்தேகப்படுங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி காமெடியான ஸ்டேட்டஸ் பார்த்தேன். அதான் ஞாபகம் வருது எனக்கு இப்போ சொல்லும்போது. அவங்க ஜெயிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவாங்களான்னா அதற்கான சண்டிகர் மேயர் தேர்தலை பார்த்தோம். இப்போ குஜராத்தோடைய சூரத் மக்களவை தேர்தலில் நடந்த மாதிரியான ஒரு முறைகேடு இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே கிடையாது, இந்த அளவுக்கான ஒரு முறைகேடு. இது வந்து எப்படின்னா, நம்ம இந்த தெலுங்கு படங்கள்லாம் பார்ப்போம், கடந்த காலங்களில் சில தெலுங்கு படங்களை எடுப்போம். அவர் வந்து எல்லாத்தையும் தாண்டி அந்த ரவுடி வந்து அங்க இருக்கக்கூடிய ராணுவம், சரி இல்லதான் சொல்றேன், போலீஸ், ராணுவம் எல்லாரையும் தாண்டி அவர் மட்டும் அவர் என்ன வேணும் பண்ணுவார் அந்த ஏரியால, யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நபர் கீழே ஒரு தேர்தல் நடந்தா எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் சூரத்தில் அந்த தேர்தல் நடந்திருக்கு, அப்படிதான் பார்ப்போம். அப்போ கம்மிங் பேக் டு இவிஎம், அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, டேம்பர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லை, அதுக்குள்ளலாம் நாங்க போக விரும்பலங்க. இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் தாண்டி அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, சரி அதுக்குள்ள போக விரும்பல, நான் என்ன கேட்கிறோம், விவிபிஏடில இருந்து ஒரு ஸ்லிப் ஒன்று வந்து உழுவுது. அந்த ஸ்லிப் வந்து நீ வந்து ஒரு இப்போ வந்து இரட்டை இலைக்கோ இல்ல உதயசூரியனுக்கோ என்னோட ஸ்கிரீன்ல நான் பாக்குறேன், அந்த ஸ்லிப் வந்து விழுந்துரும். ஸ்லிப் வந்து முன்னாடி வந்து நிக்கும், ஒரு 7 செகண்ட் நிக்கும், அதுக்கு பிறகு கீழே விழுந்துரும். அதை கையில கூட அப்படின்றாங்களா? அதை கையில கொடுத்து அவங்கள கொண்டு போய் அந்த ஒரு பெட்டியில போட வைங்கன்றாங்க. ரொம்ப சிம்பிள். நீ பாக்குற அது உழுவுது, ஓகே, அது தூரத்துல இருக்குது, நான் தொட முடியாது, அதுவும் வந்து கிளியரா எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு சின்ன ஒரு கண்ணாடிக்கு பின்னாடி அது இருக்குது, சரியா, அதை நான் இதுதான் உள்ள உளுந்துச்சான்னு எனக்கு தெரியாது, வேற வந்து நிற்கும், உள்ள உழுறது வேற கூட உழுவலாம், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் எனக்கு இருக்கு. அதனால என்ன பண்றோம், இப்போ இந்த கேஸ்ல அவங்க வச்ச கோரிக்கை என்னன்னா, அந்த சிம்பிள் அது வருதுல பேப்பர், அதை எடுத்து என் கையில கொடுங்க, யார் ஓட்டு போட்டாங்க அவங்க கையில கொடுங்க, அவர் கன்ஃபார்ம் பண்ணிப்பாரு, அப்பா நான் போட்ட ஓட்டுக்கு தான் விழுந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவர் வெளியில தான் எடுத்துட்டு போவானா, அதை கொண்டு போய் பக்கத்துல ஒரு பாக்ஸ் வைங்க, அந்த பாக்ஸ்ல போட்டுட்டோம். விவிபிஏடிக்குள்ள ஒரு பாக்ஸ் தானே உழுவுது, அதே மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ள அவர் போட்டு அவர் பாட்டுக்கு போட்டோம், கன்ஃபார்ம் ஆயிடும்ல, நான் இதுக்கு தான் இதுதான் போட்டப்பா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடும். ரெண்டாவது விஷயம் அவங்க கேட்கறது, இந்த பாக்ஸ்ல விழுந்துருக்குல்ல, இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி பாக்ஸ்ல உழுவுற ஓட்டம் எலக்ட்ரானிக் ஓட்ல இவிஎம்ல பதிவாயிருக்கக்கூடிய ஓட்டையும் கம்பேர் பண்ணி சரியா அப்படின்றத செக் பண்ற ப்ராசஸ் வந்து ஒரு அசம்பிளி செக்மெண்ட்ல, அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில ரேண்டமா ஒரு 5 வாக்குச்சாவடிகள்ல
மட்டும்தான் அது கவுண்ட் பண்றது நடக்குது. அதாவது சாம்பிள்ஸ் போய் கவுண்ட் பண்ணுவாங்க. ஆமா, இதுவுக்கும் கூட போராடி தான் இந்த விஷயத்த வாங்கணும். 2019 தான் முழுசா இந்த ப்ராசஸே வந்துச்சு. நான் சொல்றது முழுசான்றது இந்த அஞ்சு சாம்பிளை செக் பண்றதே 2019 தான். 2014க்கு முன்னாடி விவிபிஏட்டே கிடையாது. இப்ப அந்த சாம்பிள்ல டவுட்லாம் வந்திருக்கா? மாறி விழுந்திருக்கு சில இடங்கள்ல இந்த டிஸ்கிரிபன்சிஸ் வந்திருக்கு, வராமலாம் இல்ல. அதுக்காக தான் இவங்க இந்த கேள்வி எழுப்புறாங்க. இந்த மாதிரியான குளறுபடிகள் இருக்கும் பொழுது, இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கும் பொழுது, நீங்க ஏன் வந்து விவிபிஏடில விழக்கூடிய அந்த சீட்டுகள் எல்லாத்தையும் 100% எண்ணக்கூடாது? டெக்னாலஜிக்குள்ள நாங்க போகவே விரும்பல. டெக்னாலஜி நீங்க பயன்படுத்துறீங்க, அதை நீங்க பயன்படுத்துங்க. ஒரு பக்கம் அது பாட்டுக்கு நடக்கட்டும். நீங்க வளர்ந்த நாடுகளை விட இந்தியா வளர்ந்திருக்கு டெக்னாலஜியில் அப்படின்னு இன்னைக்கு நீதிமன்றம் வந்து ஒரு கருத்தை சொல்லுது. அப்பெல்லாம் நீங்க இந்தியாவுடைய டெக்னாலஜியை சந்தேகப்படாதீங்க அப்படின்ட்டு இந்த ஹைப்பர் நேஷனல்ஸ்லாம் அப்படிதான் பேசுவாங்க. நேஷனல் அந்த நபர்களா இருக்கலாம். தண்ணி வரல அப்படின்னாலே தேச துரோகி நோய். ஒழுங்கா வெயில் அடிக்குதுடா, நீ அப்ப கிளம்பி போ, இங்க போ, அங்க போனோம். அந்த மாதிரியான கருத்தை அவங்க சொல்லும் பொழுது சரி ஓகே, அதுக்குள்ள நாங்க போக விரும்பலன்னு அவங்க ரொம்ப ஆர்கியூ பண்ணவங்க ரொம்ப கிளியரா தான் ஆர்கியூ பண்ணாங்க. எது ஃபீஸிபிளோ அதை தான் ஆர்கியூ பண்ணாங்க. அவங்க கேட்டது 100% பேலட் பேப்பருக்கு திரும்பணும்னு கேட்டாங்க. அதுவும் இருக்கு ப்ரையர்ல. சரி, நீங்க அதை நீங்க ரிஜெக்ட் பண்ணா கூட பரவாயில்லைங்க, இந்த விஷயத்த செய்யுங்க. விவிபிஏடியில் விழுந்திருக்கக்கூடிய அந்த சீட்டை எல்லா செக்மெண்ட்லயும் எண்ணுங்க, ஒட்டுமொத்தமாக எண்ணுங்க, 100% எண்ணுங்க. ஒரு பக்கம் ரொம்ப ஈஸி இல்லை, உங்க மட்டனை தட்டினா அதுல கவுண்ட் வந்துருது. இதை உட்கார்ந்து ஒருத்தர் என்ன சொல்லுங்க, எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸை யூஸ் பண்ணுங்க. 2004க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இதே மாதிரி தானே உட்காந்து எண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப இருந்த மக்கள் தொகையோட இப்போ வந்து கணிசமா உயர்ந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் அப்ப இருந்ததும் பெரிய மக்கள் தொகை தானே. அப்பயும் நம்ம வந்து அந்த அளவுக்கு ஓட்டு பதிவாச்சுல, அதையும் உட்காந்து ஒண்ணா எண்ணும்ல. அப்ப என்னது கூட அந்த சீட்டை பிரிக்கணும், சீட்டை மாத்தணும், யோசிச்சு பாரு. சீட்டை ஒன்னொன்னா அடுக்கணும், அதுக்கு பிறகு அதை உட்காந்து எண்ணணும். இதெல்லாம் பழைய ப்ராசஸ். மடிச்சு உள்ள போட்டிருப்பாங்க, அதை மடிச்சு அதை பிரிக்கணும், பிரிச்சு வந்து அதை ஒவ்வொரு நபரா தனித்தனியா ஒவ்வொரு கட்சிக்கு விழுந்ததையும் தனித்தனியா வைக்கணும். அதுக்கு பிறகு உட்காந்து ஒன்னொன்னா எண்ணணும். இவ்வளவு ப்ராசஸ் கிடையாது. விவிபிஏட்ல டைரக்டா விழுந்திருக்கு, எடுத்து டக்கு டக்குன்னு பிரிச்சு உடனே எண்ணிடலாம். நீங்க பிரிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. அப்படின்ற போது 100% பேலட் பேப்பருக்கு போக வேணாங்க. நாங்க அதை இப்போ உங்கள்கிட்ட கேட்கலங்க. கையில அந்த சீட்டை கொடுங்க, அதை ஒரு பாக்ஸ்ல ஒரு போட சொல்லுங்க, விழுந்ததை எண்ணுங்க. ஒரு பக்கம் நீங்க வழக்கமா என்ற அந்த இவிஎம்ல இருக்கிறதுன்றதை எண்ணுங்க. ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாருங்க. அப்போ 100% ஃபுல் ப்ரூஃப்ல இதுக்கு மேல வந்து இந்த எலெக்ஷன் இல்லைன்னா இந்த இவிஎம் டாம்பர்டா இல்லையா, நடக்குதா இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றத நம்மளால ப்ரூவ் பண்ணிடலாம்ல. எல்லாரோடைய டவுட்டும் கிளியர் ஆயிடும் அப்படின்றதுதான். ரெண்டு விஷயங்களும் பயன்படுத்தியாச்சு. ஆமா, ரெண்டுமே நடந்துரும் அப்படின்ட்டு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறாங்க இந்த வழக்கு. காரணம் வந்து எதுக்கு தேவையான இல்ல, நம்ம ஒரு விஷயம் தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்னன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அப்படியாக பேசுகிறார். என்னன்னா, இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எதிர்கட்சிகள் ட்ரை பண்ணுது, காங்கிரஸ் கூட்டணி ட்ரை பண்ணுது, இந்தியா கூட்டணி ட்ரை பண்ணுதுன்னு வெளிப்படையா பேசுறாரு. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சர்வதேச ஊடகங்கள்லாம் தலையங்கம் எழுதிட்டாங்க. இப்படி ஒரு நாட்டினுடைய பிரதமர் வெளிப்படையாக வெறுப்பு பேச்சு பேசுவாரா? தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எல்லாரும் யோசிக்கும் பொழுது, யாருமே எதிர்பார்க்காத ஒரு நடைமுறையின்படி பேசினவர் அவரு ஜேபி நட்டாவுக்கு ஏன் அவர் பேசினார்னா அவருக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க. யோசிச்சு பாருங்க, பிரதமருக்கு ஒரு நோட்டீஸ் கூட அனுப்புவதற்கு இவர்களுக்கு அவ்வளவு பயம், அவ்வளவு தயக்கம். இல்லாட்டினா நீ யார் எனக்கு நோட்டீஸ் அனுப்புவது அப்படின்னு பிரதமர் அவர்களை அப்படியாக பழக்கி வைத்திருக்கிறார். ஏன்னா அப்பாயின்ட் பண்ணதே அவர் தானே. அந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு நமக்கு தெரியும். உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி சட்டம் கொண்டு வந்து தலைமை நீதிபதி, இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த ப்ராசஸ்ல இருந்தே தூக்கி போட்டுட்டு பிரதமரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு கேபினெட் மினிஸ்டர் பேருக்காக ஒப்புக்கு சப்பானா எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர். அப்படியான ஒரு கமிட்டி தான் வந்து இந்த 2 தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் எப்படி வந்து தன்னை தேர்ந்தெடுத்த ஒரு நபருக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்புவாங்க? அதே மாதிரிதான் குஜராத்ல சூரத் தொகுதியிலையும் நடந்திருக்கக்கூடிய விஷயம். அங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு விளையாண்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த ப்ராசஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும். என்னென்ன எத்தனை மணிக்கு நியூஸ் லாண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம், எத்தனை மணிக்கு என்னென்ன நடந்தது அப்படின்றத அந்த டைம் வாரியா போட்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது தேர்தல் ஆணையம், பாஜக, அந்த போட்டியிடக்கூடிய வேட்பாளர், காங்கிரஸுடைய வேட்பாளர் உட்பட சொல்றேன், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, அப்புறம் அந்த காங்கிரஸ் வேட்பாளர் ப்ரொபோஸ் பண்ணாருன்னா 3 பேர், அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திட்டமிட்டு பாஜக வேட்பாளரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க, காங்கிரஸ் வேட்பாளர் உட்பட.
பொதுவா காங்கிரஸ் வேட்பாளருக்கு யார் ப்ரொபோஸ் பண்ணுவாங்க? இன்னும் நீங்க கண்டுபிடிக்கடா ஒழுங்கான வேட்பாளர்ன்ற மாதிரி தான் இருக்கு. பொதுவா காங்கிரஸ் வேட்பாளருக்கு யார் ப்ரொபோஸ், ஒரு கட்சினா அந்த கட்சியோட வேட்பாளருக்கு யார் ப்ரொபோஸ் பண்ணுவானா அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாம் ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. சொந்தக்காரங்களா? இவர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய பிசினஸ் பார்ட்னர், அந்த பிசினஸ் பார்ட்னருடைய நெஃப்யூ, அவருடைய பிரதர் இன்லா, இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து போட வச்சு, ஏன்னா முன்கே திட்டமிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரா பகுஜன் சமாஜும் இருந்தாங்க அந்த உள்குத்துல கடைசி அவங்க எல்லாம் வந்து சேர்றாங்க. பகுஜன் சமாஜ் வேட்பாளர் எதுக்கு இன்னைக்கு வாபஸ் பெற்றார் அவருடைய வேட்பு மனு அப்படின்னு இன்ன வரைக்கும் தகவலே இல்லையே. அவங்க மேல வந்து மாயாவதி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்ற ஒரு தகவல். அவர் மேல எப்படி நடவடிக்கை எடுத்துட்டு ஒருத்த அந்த இடத்துல கேண்டிடேட்ஸ் இது பண்ணிட்டு போறான். பாராளுமன்றத்துல உள்ளேயே வந்து தானிஷ் அலிக்கு எதிராக இஸ்லாமிய வெறுப்பு கருத்தை பேசின பாஜக உடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னமும் இருக்கிறாரு. ஆனா திட்டு வாங்கின அந்த நபரை கட்சியில இருந்து பகுஜன் சமாஜ் கட்சி வந்து கட்சியில இருந்து நீக்கி இருக்கு. அவர் மீண்டும் அவருக்கு சமாஜ்வாதி சார்பா அவருக்கு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது வேற விஷயம். சோ அப்ப இது முன்கூட்டியே தெரிந்ததுதான் இப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. என்னென்ன கூடுதலா இப்போ ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு சின்ன ஒரு நிவாரணமாவது கொடுக்கணும்ல. இவ்வளவு பெரிய ரிக்வஸ்ட் வைக்கும் பொழுது ஒரு சின்ன நிவாரணம். இந்த கண்ட்ரோல் யூனிட் இருக்குல்ல, இந்த மூணுமே, அதாவது 3 எலக்ட்ரானிக் பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், அப்புறம் விவிபிஏடி, அதில் மைக்ரோ கண்ட்ரோலர் சிப் இருக்குல்ல, அந்த சிப்பை வந்து யாருக்காவது டவுட் இருந்தா, அதாவது தோத்து போகக்கூடிய வேட்பாளர்கள், 2வது 3வது இடத்துல வரக்கூடிய வேட்பாளர்கள், அவங்க வந்து அந்த டவுட் இருந்துச்சுன்னா அந்த மெஷினை செக் பண்ணலாம். அது தொடர்பா வந்து தேர்தல் நடந்த ஒரு 7 நாளுக்குள்ள வந்து இவங்க வந்து ஒரு ஃபார்ம் அனுப்பணும், இவங்க ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பணும். எலெக்ஷன் டவுட் இருக்குன்னு. அப்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும், ஒரு என்ஜினியரை கூப்பிட்டு வருவாங்க. யாரு அந்த மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அந்த இன்ஜினியர் கூப்பிட்டு வருவாங்க. அவங்க அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க, மற்ற வேட்பாளர்களுடைய ஏஜென்ட், வேட்பாளர்கள் எல்லாரும் முன்னாடிலையும் அந்த பேலட், அந்த 3 யூனிட் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர் டேம்பர் ஆயிருக்கா இல்லையா, நீக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றது செக் பண்ணப்படும். அந்த சீட்லாம் பார்ப்பாங்களா? வெறும் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் மட்டும் செக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதுவும் வந்து ஒரு அசம்பிளி செக்மெண்ட்ல வெறும் 5% தான். அதுக்கு மேலாம் நீங்க கேட்க கூடாது. 100% செக் பண்ண முடியாது. இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு நிவாரணம், வேற எதுவுமே கிடையாது. அந்த செலவையும் அவரே ஒருவேளை அந்த செலவை அவர் தான் எடுத்துக்கணும். ஒட்டுமொத்தமா ஆகுற செலவை வந்து யார் ரிக்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம், டேம்பர் ஆயிருந்தா அவருக்கு அந்த பணம் திருப்பி கொடுத்துருவாங்க எலெக்ஷன் கமிஷன். உண்மையிலே டேம்பர். ஆனா இதை வச்சு மாஸ் ரிக்கிங்லாம் பண்ண முடியுமா இன்னைக்கு? இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி மாஸ் ரிக்கிங் பாஜக சாத்தியமா? ஆனா கேள்வி வந்து ஒரு டம்மியான கேள்விதான். ஏன் அப்படின்னா கடந்த எலெக்ஷன்ல வந்து 2000-3000 வாக்குகளே அவ்வளோ பெரிய மாற்றம் நடந்தது நம்ம பார்த்தோம். பல வேட்பாளர்கள் வந்து இந்த டிஃபரன்ஸ்லேயே தோத்து போனாங்க. பட் இருந்தாலும் கேட்குறேன், மாஸ் ரிக்கிங் பெரிய அளவில் மாசிவான சேஞ்சஸ்லாம் கொண்டு வரும். இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அசோகா யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் வந்து ஒரு ஒருத்தர் அவர் வந்து நீக்கினாங்க தெரியுமா? அவர் எதற்காக அவர் நீக்கப்பட்டார் அப்படின்னா, காங்கிரஸ் பாஜக 2 பேருமே வந்து க்ளோஸ் ஃபைட் இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட் செக்மெண்ட்டை எடுத்து அவர் வந்து ஆய்வு மேற்கொள்றாரு. அப்போ க்ளோஸ் ஃபைட்டா இருக்கக்கூடிய ஒரு 40-50 தொகுதி நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, 40ன்னு நினைக்கிறேன். அந்த 40 தொகுதியில க்ளோஸ் ஃபைட்டு அதை வந்து அவர் ஆய்வு பண்ணும்பொழுது அவருக்கு ஆக்சுவலா வந்து க்ளோஸ் ஃபைட்னா என்ன வரணும் ரிசல்ட், 2 கட்சிக்கும் க்ளோஸ் ஃபைட்டா இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சிஸ், அதில் யார் வின் பண்ணா அப்படின்றத அவர் செக் பண்ணுறாரு. அப்போ என்னவா ரிசல்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? க்ளோஸ் ஃபைட் அப்படின்னா 50-50 சான்ஸ் இருக்கும். அவர் 20 சீட் வின் பண்ணியிருப்பார், இவர் 20 சீட் வின் பண்ணியிருப்பார். இல்லைன்னா 60-40 சான்சஸ் இருக்கும். 70-30 டவுட் ஆகலாம். கிட்டத்தட்ட 80-20 அளவுக்கு பாஜக வின் பண்ணியிருக்கு, காங்கிரஸ் ஜஸ்ட் 20% வின் பண்ணியிருக்கு. அப்படின்ற போது டவுட் எழுப்புறாரு. களத்துல க்ளோஸ் ஃபைட்டு, வாக்குகள்ல வந்து இவ்வளவு பெரிய வித்தியாசம். வாக்குகள்ல பெரும்பான்மையான இடங்கள்ல பாஜக வின் பண்ணியிருக்கு. அப்போ இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய இருக்குது, நிறைய டவுட்ஸ் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த இவிஎம் தொடர்பா எப்பயுமே டவுட்ஸ் கிட்டே இருப்பாங்க. குறிப்பா இப்ப தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பா அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க. இது வந்து அவங்க இவிஎம் நம்ப வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான குழப்பங்களை, இந்த மாதிரி கேள்விகள் வந்து பல முன்னோப்பான. அதுதான் அதற்கு இந்த இவிஎம் தொடர்பாக தொடர்ந்து சந்தேகங்களை எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய பொன்ராஜ் அப்புறம் மற்றும் சிலர் அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இதை ஏத்துறாங்கல்ல, சிம்பிள் ஏத்துறாங்க, அந்த சமயத்துல அவர்களுக்கு எந்த மெஷின் எங்க போக போகுது, எந்த பூத்துக்கு போக போகுது, எந்த மாநிலத்துக்கு மாநிலத்தில் தான் அதை செய்வாங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுதான் அந்த விஷயத்த செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா அவங்களால மாட்டிக்க முடியாது. அப்ப தமிழ்நாட்டில் 40 தொகுதியில் அவங்க வின் பண்ணிடலாமே, தமிழ்நாடு புதுச்சேரியில அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது அவங்க இப்படியாக பதில் சொல்றாங்க. நான் தான் அந்த சந்தேகத்துக்குள்ளே போக விரும்பல.
அவங்களும் அதான் நீங்க சொல்றாங்க, இதுக்குள்ள நாங்க doubt போக எல்லாம் விரும்பலங்க, இது உண்மையிலே நீங்க நம்பிக்கங்க, உங்க பக்கம் நீங்க நம்பிக்கங்க. இன்னொரு பக்கம் இருக்குல்லங்க வாக்குச்சீட்டு, அதை எண்ணுங்க, அதை எண்றதுக்கு என்ன ஆயிடும், 12 நாள் ஆகும்னு சொல்லுது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. 12 நாள் நம்ம இத்தனை நாள் நடத்திட்டு இருக்கோம், 12 கவுண்ட் பண்ண பரவாயில்ல. கோடிக்கணக்கான, நான் சொன்னல பழைய முறை, வாக்குச்சீட்டை பிரிச்சு அடுக்கி அதுக்கு பிறகு எண்ணி அதுக்கே வந்து 24 மணி நேரத்துல ரிசல்ட் வந்துடும். நைட்டெல்லாம் எண்ணுவாங்க, காலையில ஆரம்பிச்சு நைட்டெல்லாம் எண்ணி அடுத்த நாள் காலையிலக்குள்ள ரிசல்ட் வந்துடும், ஒட்டுமொத்தமா ரிசல்ட் வந்துடும், அடுத்த நாள் மதியானத்துக்குள்ள ரிசல்ட் வந்துடும் அப்பவே. இப்போ நம்ம யோசிச்சு பாரு, இப்பயும் டெக்னாலஜி அதிகமாக இருக்கு, இப்போ எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், எதையும் நீங்க பிரிக்க தேவை கிடையாது, இது பண்ண தேவையில்லை, டக்கு டக்குன்னு பாக்ஸ்ல போட்டு எண்ணிடலாமே நீங்க. சரிங்க, ஓகேங்க. சில நாடுகள்ல இன்ன வரைக்கும் எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது 100% டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்றதுக்கு வாக்கு எண்ணிக்கை பல வாரங்கள் நடக்கும். இந்தியாவோட பெரிய நாடுலாம் கிடையாது, எல்லாம் சின்ன சின்ன நாடுகள் தான். பல வாரங்கள் நடக்கிறது இன்னும் இருக்குது, நடைமுறையில் இருக்குது. அப்போ அவங்க இதற்கு நீ நேரத்தை செலவழிக்காம, இதற்கு உன்னுடைய ரிசோர்ஸை செலவழிக்காம வேற எதுக்கு பயன்படுத்த போற? இந்தியாவுடைய ஜனநாயகத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ் இது. அப்ப அதற்காக நீங்க ரிசோர்ஸையும் அதற்காக நேரத்தையும் செலவழிக்காம வேற என்ன பண்ண போறீங்க? 2 நாள்ல இவங்களை உடனடியாக இவங்களை வந்து எண்ணி அமைச்சிட்டு இந்த அரசு ஊழியர்களையும் டீச்சர்ஸையும் இல்ல சிஆர்பிஎஃப்ஐயோ இல்ல சிஐஎஸ்எஃப்ஐயோ இவங்களை எல்லாம் டக்கு டக்குன்னு அமுச்சு வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? அவங்க அடுத்து போய் என்ன வேலை பார்க்க போறாங்க? இந்த வேலையோட வேற என்ன வேலை இருக்கு? தமிழ்ல வேற ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த வேலையோட வேலை டேஷ் என்ன வேலை இருக்கு அப்படின்னு. அப்படிதான் சொல்ல தோணுது இப்போ. அப்போ 12 நாள்னு சொன்னதையும் இவங்க ஏத்துக்கிட்டாங்க. 12 நாளாவே இருக்கட்டும், முதல்ல 12 நாள் ஆகாது, 2 நாள்ல முடிச்சிடலாம். 12 நாளாவே கூட இருக்கட்டும், எடுத்துக்கங்க. மாத கணக்குல என்ற நாடுகள் இருக்கு. இந்தியாவுடைய மக்கள் தொகையை ஒப்பிடும் பொழுது ரொம்ப சொற்பம். அப்ப எலெக்ஷன் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், மக்களுக்கு அதுக்கு மேல நம்பகத்தன்மை இருக்கணும்ன்றதுக்காக தான் அதை செய்யறாங்க. இன்னைக்கு தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், இன்னைக்கு எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய நியாயமான கோரிக்கைகள், நியாயமான சந்தேகங்கள், சட்டப்பூர்வமாக அவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே வந்து நாம் எதிர்பார்ப்பது ஒன்றாகவும் நமக்கு கிடைக்கக்கூடியது இன்னொன்றாகவும் தான் இருக்குது. பட் இதையும் மீறி இன்னைக்கு பாஜக தோற்கும் அப்படின்றத எதிர்கட்சிகள், இந்தியா கூட்டணி மிக உறுதியாக இருக்கின்றது. அந்த உறுதி எதுல இருந்து நமக்கு வெளிப்படுது அப்படின்னா, இன்னைக்கு பிரதமர் ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு உளறி கொட்டி கொண்டு இருக்கிறார்ல, இல்லாட்டினா அவருடைய உள்ளக்கடல இருந்து என்ன தூக்கத்தை சதி பண்ணிட்டாங்க, என்ன இறக்க சொல்லிட்டாங்க, என்ன போக சொல்லிட்டாங்க, வெறும் உளர்ன்னு சொல்ல முடியாது, திட்டமிட்டு இன்னைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறாருல்ல, அதுல இருந்து நம்மளுக்கு வெளிப்படுது. 400 சீட்ஸ் அப்படின்றதே அதுக்கப்புறம் பேசவே இல்லை. ஆமா, கடைசியா 4-5 மாசம் முன்னாடி பார்லிமெண்ட்ல பேசணும் முடிச்சிட்டாரு. அந்த பாயிண்ட்கே வரல. இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. பார்ப்போம் மக்களுடைய முடிவு வந்து பிரதிபலிக்குதா தேர்தலில், என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்தில் நன்றி. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.